நீங்கள் எப்போதும் உங்கள் முயற்சியை கைவிட நினைக்கிறீர்களா? உங்கள் முயற்சியெல்லாம் வீண் என்பது போல உணர்கிறீர்களா? வாழ்க்கையில் நாம் எண்ணற்ற தடைகளை சந்திக்கிறோம். நாம் தடுமாறுகிறோம், விழுகிறோம். ஆனால் அந்த தருணங்களில்தான் நமக்கு ஒரு தேர்ந்தெடுப்பு காத்திருக்கிறது. தோல்வி நம்மை வரையறுக்க அனுமதிப்போமா? அல்லது விடாமுயற்சியின் அசைக்க முடியாத மந்திரத்தால் தூண்டப்பட்டு மேலே எழுவோமா? விடாமுயற்சி நமது மிகப்பெரிய கூட்டாளி. நமக்கு எதிராக முரண்பாடுகள் அடுக்கப்பட்டிருக்கும் போது அது நம்மை முன்னோக்கி செலுத்தும் உந்து சக்தியாகும். தாமஸ் எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிப்பதற்கு முன்பு ஆயிரக்கணக்கான முறை தோல்வியடைந்தார். ஆனால் அவர் கைவிடவே இல்லை. அவர் விடாமுயற்சியின் சக்தியை நம்பினார். நீங்கள் பார்க்கிறீர்கள், வெற்றி எப்போதாவது எளிதாக வரும். அதற்கு அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் அடங்காத மனமும் தேவை. ஜே.கே. ரவுலிங் நிராகரிப்புக்கு பிறகு நிராகரிப்பை பெற்றார். ஆனால் அவர் தொடர்ந்தார். இன்று அவர் அன்பான ஹாரி பாட்டர் தொடரின் ஆசிரியராக அறியப்படுகிறார். மகத்துவத்திற்கான பாதை தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒவ்வொரு தடையிலும் நாம் விலைமதிப்பற்ற படிப்பினைகளை பெறுகிறோம் மற்றும் வலுவாக வளர்கிறோம். எனவே தோல்வியை கற்றுக்கொள்வதற்கும் மாற்றியமைப்பதற்கும் விடாமுயற்சி செய்வதற்கும் ஒரு வாய்ப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், முன்னோக்கி செல்லும் சிறிய படிகள் கூட நினைவு சின்ன சாதனைகளுக்கு வழிவகுக்கும். ஆபிரகாம் லிங்கன் எண்ணற்ற தேர்தல்களில் தோல்வியடைந்தார். ஆனால் அவர் தொடர்ந்தார். இறுதியில் அவர் வரலாற்றில் தலைசிறந்த ஜனாதிபதிகளில் ஒருவரானார். உடனடி மனநிறைவு உலகில் விடாமுயற்சியின் சக்தி பெரும்பாலும் கவனிக்கப்படுவதில்லை. ஆனால் அதன் மாயாஜாலத்தை புரிந்து கொண்டவர்களே நீடித்த மரபுகளை உருவாக்குபவர்கள். எனவே தற்காலிக பின்னடைவுகளால் சோர்வடைய வேண்டாம். முன்னோக்கி தள்ளுங்கள். பெரியதாக கனவு காணுங்கள். ஒரு நாள் நீங்கள் விடாமுயற்சியின் அசாதாரண சக்தியை திறப்பீர்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் இதை ரசித்திருந்தால் மேலும் ஊக்கமளிக்கும் உள்ளடக்கத்திற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரிக்கவும்.